இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட திருடர்கள் பதறுகிற காட்சி தான் சென்னை வியாசர்பாடியில் சத்தியமூர்த்தி நகரில் இந்த மண்ணை நேசித்தவர்கள், இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடியவர்கள், இந்த மண்ணிற்காகவே வாழ்ந்து மடிகிறவர்கள் இன்னும் கோபுரங்களில் பார்க்காமல் குடிசைகளில் வாழ்கிற சூழல் இருக்கிறதென்றால் கேடுகட்ட இந்த திராவிட ஆட்சிகள் 60 ஆண்டு காலம் என்ன புடுங்கியது என்பதற்கு சான்று. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல உரிய அனுமதியையும் பெற்று அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று இவர்கள் உள்ளே நுழைகிற போது சாகிற தருவாயில் தண்ணி கேட்கிற தாயை கொல்ல துடிக்கிற திராவிட அரசுகளாக இருக்கிறது. மன்றாடுகிற சமூக ஊடகங்கள், குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைத்தும் இந்த திராவிட மாடல் அரசு என்கிற திருட்டு மாடலுக்கு துதிபாடுகிற நபர்களாக மாறிப்போனதனுடைய விளைவுதான் கடைக்கோடி மக்களின் அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகளை கூட அலசி ஆராயாமல் தடுக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ஒருவர் இருக்கிறார், சேகர் பாபுன்னு ஒருத்தர். அவர் பேரே ரவுடி அமைச்சர் தான். அவர் ரவுடி தான், நான் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கிறேன். வெக்கம் இல்லாமல் கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கிறீங்களா? அப்போ மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கிற லட்சணம் அதிலே வெளிப்படுது இல்லை? அப்போ இந்த திருட்டு மாடல் அரசு தொடர்ந்து அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வையே சிதைக்கிறது. காவல்துறைக்கு இப்போ என்ன அஜெண்டா? எந்த விதத்திலையும் விஜய் தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துலையும் மக்களை சந்திச்சிடக்கூடாது. சந்திச்சா போச்சு. ஏன்னா முதல்வருடைய மகனுக்கு பதவி காலி. மன்னராட்சி முறை தான் நடக்கிறது. இல்லைன்னு தடுக்க மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் உங்கள் வீட்டில் பிறந்திருந்தா துணை முதல்வர் ஆயிருப்பாரா? எல்லாத்துக்கும் சவுக்கடி இருக்கு. நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுமானால் முதலில் கைது செய்யப்பட வேண்டியவரே சேகர் பாபு தான். உள்ள தள்ளுவாங்க. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகளை காவலர்கள் தாக்கிட்டாங்க அப்படின்ற செய்திகள், அதாவது வியாசர்பாடியில் ஒரு தீ விபத்தானது நடந்திருக்கு. அதில் மக்களுக்காக உதவி செய்யறதுக்காக போன தாவேகாவினுடைய நிர்வாகிகள் அவங்க ஹெல்ப் பண்ணுற போகும்போது அவங்க காவலர்கள் அவங்களை தாக்கிட்டதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அதுக்கு உரிய பெர்மிஷன்ஸும் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனாலுமே தாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் வயிற்றில் ஏறி காவலர் விதித்ததாகவும் ஆடைகள் கிழிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வருது. இது உண்மையா? இந்த செய்தியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத குறிப்பிடுங்க சார். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத பேர் இயக்கமாக வளர்ந்து கொண்டிருப்பதை இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட திருடர்கள் பதறுகிற காட்சி தான் சென்னை வியாசர்பாடியில் சத்தியமூர்த்தி நகரில் கிட்டத்தட்ட 20 குடிசைகள் எரிந்திருக்கிறது. சுமார் 200 குடிசைகளுக்கு மேல் அங்கு இருக்கிறது. 20 வாகனங்கள் வியாசர்பாடி, பாரதி நகர், கண்ணதாசன் நகர் போன்ற பகுதிகளிலிருந்து தீயை அணைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இப்போ யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அத்துமீறல் நிகழ்வுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞரணியும் மகளிரணியும் ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அவர்களை கைது செய்தார்கள். பார்க்க சென்றவர்கள் துண்டு பிரசுரங்களை கொடுத்தவர்கள் கிட்டத்தட்ட 217 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அடக்குமுறைகளின் உச்சக்கட்ட ஆட்சி இந்த திராவிட ஆட்சி என்பதை ஒரு நிகழ்வு நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் பரந்தூர் விமான நிலையத்தை தடுப்போம் என்று களமிறங்குகிற போது தளபதி விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போகிற போது இங்கே பதறினார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திருட்டு கும்பல்கள். இந்த மாதிரி வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால்,
டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் போட்டதிலேயே பல லட்சம் கோடிகள் கொள்ளையடித்திருக்கிற கூட்டம். இன்றைக்கு ஆதாரங்கள் பலவற்றை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள் பறைசாற்றுகிறது. இன்றைக்கு வியாசர்பாடியில் தீ எரிந்திருக்கிறது, குடிசைகள் எரிந்திருக்கிறது. அங்கே இருப்பவர்கள் யார்? இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், இந்த மண்ணை நேசித்தவர்கள், இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடியவர்கள், இந்த மண்ணிற்காகவே வாழ்ந்து மடிகிறவர்கள். இன்னும் கோபுரங்களை பார்க்காமல் குடிசைகளில் வாழ்கிற சூழல் இருக்கிறதென்றால் கேடுகட்ட இந்த திராவிட ஆட்சிகள் 60 ஆண்டு காலம் என்ன புடுங்கியது என்பதற்கு சான்று. சென்னைக்குள்ளும் இன்னும் குடிசைகள் இருப்பதை பறைசாற்றுகிறது இந்த தீப்பிழம்புகள். அந்த மக்களுக்கு உரிய வாழ்விடத்தை அமைத்து தராத இந்த திராவிட கேடி அரசுகள், 2 அரசுகளுமே மக்களை மடமையாக்கி ஏமாற்றியதனுடைய விளைவு இன்றும் குப்பத்துகளில் எம் சொந்த மண்ணிற்குரியவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்புறப்படுத்தப்பட வேண்டுமானால் செம்மஞ்சேரிக்கு அனுப்புவார்கள். சென்னை மாநகரத்தை தாண்டி எங்கேயாவது கொண்டே காட்டிற்குள் வீடு கட்டி கொடுப்பார்கள். இதுதான் இந்த 60 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிகளாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வியாசர்பாடியில் இது போன்ற சம்பவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல உரிய அனுமதியையும் பெற்று அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று இவர்கள் உள்ளே நுழைகிற போது சாகிற தருவாயில் தண்ணி கேட்கிற தாயை கொல்ல துடிக்கிற திராவிட அரசுகளாக இருக்கிறது. எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவில் வந்து நிற்கிற அந்த மக்களுக்கு ஏதாவது சிறிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் முழு மனதோடு ஈடுபட்டு அங்கு போய் உதவி செய்ய துடிப்பவர்களை நீங்கள் அடிக்கிறீர்கள், மகளிர் பிரிவை சார்ந்தவர்களை உதைக்கிறீர்கள், வயிற்றிலே போட்டு மிதிக்கிறீர்கள் என்றால் இது அதிகார ஆட்சி, ஆணவ ஆட்சி, அத்துமீறல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறதுக்கு சான்று. இன்றைக்கு வியாசர்பாடியில் காவல்துறையே கலவரம் செய்கிறது. ஆனால் இந்த செய்திகள் எல்லாமே வந்து ட்விட்டரில் தான் வந்து பார்க்க முடியுது. இந்த செய்திகள் வந்து வெளியில் தெரியறதுக்கு காரணமே சமூக ஊடகங்கள் தான் தவிர எந்த ஒரு செய்தி ஊடகங்களுமே வந்து நியூஸ் மீடியாவில் எதுலேயுமே வந்து இந்த செய்திகள் வந்து போடப்படலையோ. எல்லாம் காசுக்காக மன்றாடுகிற சமூக ஊடகங்கள், குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைத்தும் இந்த திராவிட மாடல் அரசு என்கிற திருட்டு மாடலுக்கு துதிபாடுகிற நபர்களாக மாறிப்போனதனுடைய விளைவுதான் கடைக்கோடி மக்களின் அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகளை கூட அலசி ஆராயாமல் தடுக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எவ்வளவு பிரச்சனையை இவங்க மூடி மறைச்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது சேரி. ஆனால் சமூக ஊடகங்கள் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன போட்டான், இரு சாதிக்கும் படுபயங்கரமான பிரச்சனைன்னு. ஆனால் கொளுத்தப்பட்டது சேரி, அடித்து நொறுக்கப்பட்டது ஆதிக்கவாதிகள். இந்த ஊடகம் எப்படி கொண்டு போய் நிறுத்துறான்னு பாருங்க. அப்போ இவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள் வியாசர்பாடியிலே போய் மனிதநேய அடிப்படையில் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற வேட்கையோடு போய் களத்தில் இருக்கிற போது ரவுடி அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ஒருவர் இருக்கிறார், சேகர் பாபுன்னு ஒருத்தர். அவர் பேரே ரவுடி அமைச்சர் தான். அவர் ரவுடி தான், நான் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் விசாரிக்கப்படக்கூடியவர் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மரியாதைக்குரிய தோழர் சவுக்கு சங்கர் இல்லத்தில் பிஏ கரைத்து ஊத்தியவர்களே இவர்கள் தான். அதற்கு தன்ராஜ் ஆடியோ நம்ம வெளியிட்டோம், பேசியதை வெளியிட்டோம். அப்போ இந்த அமைச்சரை இன்னும் இந்த திராவிட திருட்டு மாடல் அரசு பாதுகாக்கிறது என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்களையும் நண்பர்களையும் இந்த காவல்துறை என்கிற போக்ரி துறை. நான் தான் தொடர்ந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் காவல்துறை இல்லாமல் இருந்தால் எந்த குற்றமும் நடக்காது. 90% குற்றங்களுக்கு பின்னால் இருந்து தூபமிடுபவர்களே இந்த காவல்துறை அதிகாரிகள் தான், காவல்துறை சார்ந்தவர்கள் தான். அதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நான் குறை சொல்லலை. அதில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், வல்லவர்கள் இருக்கிறார்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து களப்பணியிலே போராடக்கூடிய மகத்தான மனிதர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் இழிவு பிறவிகள் நிறைய பேர் அங்கே சாதிய எண்ணம் படைத்தவர்கள், மதம் ரீதியாக வெறி பிடித்தவர்கள், அடக்குமுறைகளை ஏவக்கூடியவர்கள், அடக்குமுறைகளை செய்யக்கூடியவர்கள், அத்துமீறல்களை நடத்தக்கூடியவர்கள், இரவு 10 மணிக்கு மேலே சாராய கடையில் கையூட்டு வாங்கக்கூடியவர்கள், இரவு முழுவதும் சாராய கடையை பாதுகாத்து காலை 10
மணிக்கு திறப்பதற்கு முன்னால் 9:59க்கு அங்கிருந்து விடைபெறுகிற காவல்துறை நண்பர்கள், ஒரு வீதியில் கஞ்சா விற்கிறான் அதுக்கு கையூட்டு வாங்குகிற காவல்துறை, மூன்றாம் பாலினத்தவர் தவறான வழிகாட்டுதலில் செல்கிறவர்களிடம் போய் கையூட்டு வாங்கி கொண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிற காவல்துறை, எத்தனை படுகொலைகளை இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. 6814 படுகொலைகள் இதுவரை தமிழ்நாட்டில் அரங்கேற்றமாயிருக்கிறது இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில். ஒரு நாளைக்கு 6 கொலை நடக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்காவது ஒரு இடத்துல என்ன படுகொலை நடந்திருக்கு, ரத்தம் சிந்துகிற காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும். மூடி மறைக்கிறது இந்த முக்கிய செய்தி ஊடக நிறுவனங்கள். எல்லாம் பணம். இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், யூடியூப்ல இந்த அரசை துதிபாடுகிறவர்களுக்கு 1 லட்சம் மாசம் சம்பளம். சூப்பரா இருக்குல்ல? வெக்கமல்ல உங்களுக்குலாம்? நான் கேட்கிறேன், மிகச்சிறந்த ஆட்சியை நடத்துகிறீர்கள், மக்களுக்கான ஆட்சியை நடத்துகிறீர்கள், எதுக்கு கூட்டணி? கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்னுங்க. தெம்பு இருந்தா, திராணி இருந்தா நின்று பாருங்களேன். நீங்க தான் மக்களுக்கு 60 வருஷம் களப்பணி ஆற்றி இருக்கீங்க. இந்த 2 கட்சியை என்ன சொல்றேன், அதிமுக திமுக தனிச்சு நின்னுங்க பார்ப்போம். நீங்க 2 பேரும் வெக்கம் இல்லாமல் கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கிறீங்களா? அப்ப மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கிற லட்சணம் அதிலே வெளிப்படுது இல்ல? அப்ப இந்த திருட்டு மாடல் அரசு தொடர்ந்து அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வையே சிதைக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு வேங்கவயல்ல நம்ம பார்த்துருக்கிறோம். மலந்தண்ணியை குடித்தவர்களே குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற கேவலமான ஆட்சி முறையை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிற திருட்டு மாடல் அரசை 2026 தூக்கி எறிவதற்கு தமிழக வெற்றி கழகம் களமாட துடிக்கிறது. ஆகையால் அதை தடுக்க முயல்கிறது காவல்துறை. காவல்துறைக்கு இப்ப என்ன அஜெண்டா? எந்த விதத்திலையும் விஜய் தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்திலையும் மக்களை சந்திச்சிடக்கூடாது. சந்திச்சா போச்சு. ஏன்னா முதல்வருடைய மகனுக்கு பதவி காலி. முதல்வருடைய மகன் எந்த காலத்திலையும் வெற்றி பெற முடியாது. நான் கேட்குறேன், விஜய் சினிமாவிலிருந்து வந்தான். ஆமாம், வந்தார் தான். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 49வது வயதில் இந்த மக்களுக்கு நல்ல பணிகளை செய்வதற்கு சம்பாதித்த பணத்தில் எடுத்து செலவழிக்க வருகிறார். நீங்கள் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறீர்களே, செலவழிக்க தைரியம் உண்டா? திராணி உண்டா? நான் கேட்குறேன், உங்கள் மையம் எங்கேருந்து வந்தார்? சினிமாவிலிருந்து தானே வந்தார். உங்கள் பரம்பரையே அரசியல் பரம்பரை இல்லை, நேரடி அரசியல் களத்துக்கு இறக்க வேண்டியதானே? ஏன்? மக்கள் மன்றத்தில் திரைப்படங்களில் நடித்தால் இந்த முகங்கள் போய் சேர்ந்து விடும், ஒரு செல்வாக்கு வரும், அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்தால் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்கிற ஒரு நப்பாசையில் நீங்கள் சினிமாவில் கொண்டு போய் உங்கள் மகனை திரித்து இன்றைக்கு நான் கேட்குறேன், மன்னராட்சி முறை தான் நடக்கிறது. இல்லை இன்னும் தடுக்க மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் உங்கள் வீட்டில் பிறந்திருந்தா துணை முதல்வர் ஆயிருப்பாரா? என் வீட்டில் பிறந்திருந்தா துணை முதல்வர் ஆயிருப்பாரா? பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்ததால் துணை முதல்வர், அப்படிதானே? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி தலைவரை யார் கொடுத்தது? கட்சிக்காரங்க தான் கொடுத்தாங்க, நாட்டு மக்கள் கொடுக்கல. சட்டமன்ற தேர்தலை நிப்பாட்டுவதற்கு யார் கொடுத்தது? கட்சி தான் நிப்பாட்டுது, மக்கள் கொடுக்கல. மக்கள் வாக்களித்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் மக்கள் வாக்களித்தார்கள். அதில் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் இன்றைக்கு திருட்டு மாடல் அரசு பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு கூட உதவி செய்வதற்கு தடுக்கிறது என்றால் மிக மோசமான கொடூரமான அரக்கர்களுடைய ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய இளைஞர் படையை வைத்து முனைப்பாக துல்லியமாக துள்ளலோடு இந்த மக்களை சந்திக்கிற களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை இந்த ஆளும் அதிகார வர்க்கம் தொடர்ந்து தடுக்கிறதென்றால், ஒரு முறை தடுங்கள் 100 முறை நாங்கள் வெகுண்டெழுவோம் என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் யார் அந்த சாருக்கு பிறகு இன்றைக்கு வியாசர்பாடியில் களமிறங்கியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். நிச்சயமாக பாருங்கள், பொறுத்திருங்கள். 2026 வரை அள்ளு சில்லுகள் எல்லாம் அலறி துடித்து ஓடுகிற காட்சியை விரைவில் காண இருக்கிறோம். நிதி ஆயோக் திட்டத்தினுடைய அந்த ஒரு மீட்டிங்க்கு முதலமைச்சர் போயிருந்தாரு. அதுக்காக தாவேகா அவங்களுடைய கண்டனங்களையும் விமர்சனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இது பாஜக கிட்ட சரணடைஞ்சிருச்சு திமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. இது எந்த அடிப்படையில் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார்? இல்லை, பாஜகவோடு சரணடைந்தது என்பதே தவறான செய்தி. பாஜகவோடு எப்பொழுதுமே இணக்கமாக இருக்கிறது. சரணடைந்தல் என்பது தற்காலிகம், இணக்கம் என்பது நெடுங்காலம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, திருட்டு மாடல் அரசு இந்திய வல்லாதிக்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவோடு ரகசியமாக கூட்டணி வைத்து கொண்டுதான் இன்றும் ஆட்சி செய்கிறது. எதனால அப்படி சொல்றீங்க? ஆமாம், நான் நிறைய விஷயத்த சொல்ல முடியும். நிதி ஆதிய கூட்டத்தில் ஏன் முதல்வர் கடைசி வருஷத்தில் போய் கலந்துக்கிறார்? 4 ஆண்டுகளாக எங்கே போனார்? ஏன் அப்போலாம் போகல, இப்போ ஏன் போனார்? ஏன் போகிற இடத்துல டாஸ்மார்க் ஊழலை,
மூடி மறைச்சிவிட்டு வந்துடலான்னு போய் அங்கே பேசியிருக்கிறாரு. எவ்வளவோ நிதி பற்றாக்குறை இருக்குது, வெள்ள நிவாரணங்கள் நிதி வழங்கப்படவில்லை, புயல் காற்றிற்கு அடித்து சேதப்படுத்தப்பட்ட நிவாரணங்கள் வரவில்லை, கல்வி தொகை வரவில்லை, எவ்வளவோ பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அப்போல்லாம் போகாமல் இப்போ நிதி ஆதிய கூட்டத்தில் போய் நீ உங்கள் நிதித்துறை அமைச்சர் அனுப்ப வேண்டியது தானே? பிடிஆரை நீங்கள் அனுப்புனீங்களா முதல் வருஷம்? இப்போ அவரை அனுப்ப வேண்டியது தானே? இப்போ இருக்கிற நிதித்துறை அனுப்ப வேண்டியது தானே? ஏன் நீங்கள் போகிறீங்க? நீங்கள் போனால் கொடுத்துருவாங்களா அவங்க? ரகசிய உடன்பாடை உறுதிப்படுத்துவதற்காக, மகனை காப்பாற்றுவதற்காக, டாஸ்மார்க் ஊழலை மறைப்பதற்காக, மணல் கொள்ளைகளில் இருந்து வருகிற பணத்தை வருகிற தேர்தல்களில் செலவழிப்பதற்காக பல லட்சம் கோடிகளை இவர்கள் கொள்ளையிட்டு அந்த தேர்தல் கமிஷன் ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இருக்கா? இந்த தேர்தல் வரும், எப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெக்கிற குழந்தை மாதிரி எப்போல்லாம் தேர்தல் வருதோ அப்போ தான் தேர்தல் கமிஷன் வெளியில் வரும். அதுக்கடையில் எங்கே இருக்குது தேர்தல் கமிஷனாக? கட்டணம் மட்டும் இருக்கும் போருக்கு, ஆள்லாம் வேலை செய்கிறாங்களா இல்லையா, பொறுக்கி திங்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு ஓராண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இயக்கங்கள் கட்சிகள் அனைத்தும் ஓட்டுக்காக பணம் கொடுக்கிற வேலையை இன்றே தொடங்கியிருக்கிறார்கள். பணங்கள் பதுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை 5 கூறுகளாக பிரித்து ஆங்காங்கே பணங்களை கொண்டு போய் பதுக்கி ஒரு ஓட்டுக்கு 2000 என்கிற வீதத்தில் மக்களிடத்திலே பொய்ச் செய்தியை பரப்பி ஓட்டு வாங்குவதற்கு 2 திருட்டு கூட்டங்களும் இன்றைக்கு களமிறங்கியிருப்பதை தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் பார்த்து கொண்டிருக்கிறதா? இப்போ நிதி ஆயோக் திட்டத்துக்காக விஜய் அவர்களுடைய விமர்சனத்துக்கு சேகர் பாபு அவர்கள் அவருடைய மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கிறாரோன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நேற்றைக்கு முளைச்ச காளானுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது விஜய் அவர்களை தான் குறிப்பிடுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நேற்றைக்கு முளைத்த காளான் தான் அழகாக இருக்கும், பழைய காளான் அழகாக இருக்காது. சேகர் பாபுலாம் ஒரு ஆள், அவருக்கெல்லாம் நான் தமிழக வெற்றி கழகம் பதிவு சொல்லணுமா? நீ யார் முதல்ல? என்ன இந்த தேசத்தை பாதுகாத்தவரா? இந்த தேசத்தை கட்டியமைத்தவரா? இந்த தேசத்திற்கு நல்லது செய்யக்கூடியவரா? நீங்கள் பண்ணுற லட்சணம், நீங்கள் பண்ணுற ரவுடித்தனமெல்லாம் எங்களுக்கும் தெரியும். சென்னைக்கில் நீங்கள் எவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குங்கிறதே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது தமிழக வெற்றி கழகம். எல்லாத்துக்கும் சவுக்கடி இருக்குது. நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுமானால் முதலில் கைது செய்யப்பட வேண்டியவரே சேகர் பாபு தான். உள்ளே தள்ளுவாங்க, பார்த்துக்கோங்க. என்கவுண்டர் கூட பண்ணுவாங்க அந்த ஆட்சி நடந்துச்சுன்னா. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க, சும்மா இல்லை. ஒரு குற்றவாளியை அமைச்சராக்கி இருக்கிற பெருமை திராவிட திருட்டு கும்பலுக்கு உண்டு. என்ன ஒரு யோக்கியதை இருக்கு அவர் பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை? ஆமாம், நேற்று பிறந்த குழந்தை தவளைத்தான் செய்யும், நேற்று பிறந்த குழந்தை பார்க்கத்தான் செய்யும். நேற்று பிறந்த காளான் மட்டுமல்ல, நேற்று பிறந்த குழந்தையும் கூட. இந்த குழந்தை தவழுகிற போதே உங்களுக்கு பதறுகிறீர்கள் என்றால், எழுந்து நடந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் உங்கள் நிலைமை என்பதை யோசித்து பாருங்கள். 4 வயசில் இந்த நாட்டை ஆளுகிற சக்தியாக 2026 தமிழக வெற்றி கழகம் வீறுநடை போடுவதை எவராலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி அதிமுகவை சமீபத்தில் விமர்சனம் பண்ணியிருந்தது தாவேகா. அந்த வகையில் அதிமுகவை விமர்சனம் பண்ணுறது கூட அந்த கட்சி இப்போ ஒன்றுமே இல்லாததாக தான் இருக்கு. அவங்க ஆட்சியில் இல்லை, ஒரு எதிர்கட்சியாக தான் செயல்படுறாங்க. எதிர்கட்சியை விமர்சிக்கிறதன் மூலமாக அது எந்த மாதிரியான அரசியல் அப்படின்றத ஆதவர்ஜுனா பதிவு பண்ணியிருந்தாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அப்போ அதிமுகவை விமர்சனம் செய்யக்கூட தகுதி இல்லாத ஒரு கட்சியாக மாறி போயிருச்சா, இல்லை அதிமுக விமர்சனம் செய்யாமல் இருப்பதற்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா? குறிப்பாக கூட்டணி பற்றிய காரணங்கள் இருக்குன்றதுதான் செய்திகளாக வெளியாகி இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்கள் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் தெளிவான வரையறை கோட்பாட்டை உடையவர். அதிமுக ஸ்ரீமதி மரணத்துக்காக போராடிச்சா? எதிர்கட்சி தானே. வேங்கவேலுக்காக போராடினாங்களா? தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனைக்காக களம் கண்டார்களா? திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனைக்காக வலம் வந்தவர்களா? சொல்லுங்க. எண்ணற்ற படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, வீதிக்கு போராடியவர்களா? என்ன எதிர்க்கட்சி அந்தஸ்தோட அதிமுக இருக்கு? ஆனா அவங்களும் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறாங்க. எடப்பாடி என்கிற டெட்பாடி தான் இந்த நாட்டில் தெரியுது. அவருக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட இழந்து தவிக்கிற அதிமுக அரசும் படுகேவலமாக இந்த மண்ணில் அவங்க அடுத்த ஆட்சியை வேற பிடிக்க போறோம்னு சொல்லி பெருத்த கனவுல வேற இருக்காங்க. அதுதான் சார், இப்போ ஊழல் கட்சி, மன்னராட்சி, இந்த மாதிரியான ஆட்சியாக இருக்குன்னு சொல்லி தான் திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க. இப்போ ஊழல் ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லி விமர்சிக்கும் பொழுது அதிமுகவினுடைய ஊழலையோ நீங்களே குறிப்பிடுறீங்க, திராவிட கட்சிகள் தான் இதுக்கு காரணம்னு குறிப்பிடுறீங்க, அதிமுக திமுகன்றதை குறிப்பிடல. அப்போ இங்கே திமுகவை மட்டும் விமர்சிப்பதற்கு காரணம் என்ன? அப்படியெல்லாம் கிடையாது.
பொதுவாகவே நான் சொல்லுகிற போது 2 திராவிட இயக்கங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்க சார், ஆனா தாவேகா தரப்புல இருந்து வரும்பொழுது அதிமுக விமர்சகர்களையே ஒரு செய்தி இருக்கு. அரசியல் ஞானத்துல ஒன்று உண்டு. ஆளுங்கட்சி யார், எதிர்க்கட்சி யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்க்கட்சி போல தேர்தல் களத்தை சந்திக்காமலே தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிறது. அதிமுக இருக்கா? நான் ஏற்கனவே சொன்னதை போல எந்த பிரச்சனைகளுக்காவது சட்டமன்றத்தில் நீங்கள் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போயிட்டா எல்லாத்துக்கும் தீர்வு வந்துருமா? அதான் எதிர்க்கட்சியினுடைய அழகா. சட்டமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல்களும் தமிழ்நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களையும் பார்த்து, ஆனால் அக்கிரமங்களையும் ஊழல்களையும் பார்த்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பறைசாற்றி இந்த களத்தில் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உண்மையான எதிர்க்கட்சியாக தாவேகா தான் இருக்கு. அப்படி எப்படி அதிமுகவை போய் பேசும்? அது 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 ஒரு கட்சியே இல்லைங்கிற ரீதியில தான் தாவேகா இது வரைக்கும் இப்போதைக்கு நடந்த பிரச்சனைகள்ல ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரியான என்ன செயல்பாடுகள் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யாசர்பாடியில் இப்போ தீ வச்சு எரிக்கப்பட்டதில் உடைமைகள் இழந்து நிற்கிற, உயிர் போய் பரிதவித்து நிற்கிற அந்த மக்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு போகும்போதே நீங்கள் ஏன் பதறீங்க? அந்த மாதிரியான அடக்குமுறைகள் நீங்க பண்றாங்கன்றத உங்களுடைய பகிரங்கமா உங்க குற்றச்சாட்டை பதிவு பண்றீங்க. அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சார். ஆனா தாவேகா தரப்புல இருந்து இப்போ மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், வக்போர்டு, திருப்பரங்குன்றம், இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல தாவேகா தொண்டர்கள் பங்கேற்றாங்க, அவங்களும் அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் வச்சாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பெரிய அளவுல நீங்க சொல்றீங்க இல்லையா, அதிமுக ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும் சட்டமன்றத்தையேன்னு சொல்லும் பொழுது, அதே மாதிரி தாவேகா ஸ்தம்பிக்க வச்ச ஒரு நிகழ்வுன்ற மாதிரி எதுவுமே இல்லையேன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை ஸ்தம்பிக்க வைக்கலையா? வேங்கவேலுக்கு வருகிறேன் என்ற போது குடித்தவனே குற்றவாளியாக்கலையா? அது பேர் என்ன? அறிக்கையே உங்களுக்கு அதான் நான் முதவே சொன்னேன். குடித்தவனே குற்றவாளி ஆக்கும் பொழுது ஏன் விஜய் அவர்கள் மீண்டும் அங்க போகலன்ற ஒரு கேள்வி இருக்கு. படப்பிடிப்பு தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய அளவில் ஒரு போகாமல் இல்லை. இப்போ செப்டம்பர்லேருந்து அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. விரைவில் வடகாடு கிராமத்திற்கும் விஜய் செல்ல இருக்கிறார் என்கிற தகவல் ஆனால் நாதவர் சொன்னாக்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, வேங்கவேல் தீர்வு, அது என்ன அஜெண்டா தெரியுமா? ஒரே ஒரு செய்தி தான். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பார்வை இருக்கிறது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா போராட்டம் மட்டுமே தீர்வு அல்ல. அந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மட்டுமல்ல, இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதற்காக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் எது அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சிறப்பான வல்லுநர்கள். தீர்வா இருக்கும் சட்ட ரீதியாகத்தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வேண்டியது நீதிமன்றங்கள்ல தான். போராட்டங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெல்லலை. நான் கேட்குறேன், ஸ்ரீமதி மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு? என்ன தீர்வை கொடுத்தார்கள் இவர்கள்? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அந்த போராட்டத்தை அங்கீகரித்தார்கள். நீங்க சாக போறவனுக்கு தண்ணி கொடுக்கறதே தடுக்கிறீங்களே, நீங்க எப்படி சிறந்த ஆட்சியா சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அதை எதிர்கொள்ற வலிமை இல்லைன்னு சொல்ல, வலிமையெல்லாம் இல்லைன்னு சொல்லல, நேரடியாக களத்தில் இறங்கி அதிர்வுகளை ஏற்படுத்துகிற செயல்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. அந்த செயற்பாடுகள் விரைவில் நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஏன்னா இந்த படம் முடியட்டும். அதுதான் சார், இப்போ விரைவில் நடக்க இருக்குது அப்படின்ற கருத்து தான் எல்லாரும் தாவேகாவிலிருந்து தாவேகாவினுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதா பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலையும் இருக்கு, எல்லாரோட மத்தியிலையுமே இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அத்தனை பெரிய ஒரு நடிகராக இருந்தாரு, இந்தியாவிலே ஒரு பெரிய நடிகராக இருக்கிறாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒருவர் அரசியலுக்கு வரும் பொழுது அது எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு எங்கேயோ ஒரு இடத்துல பூர்த்தி செய்யலையோன்ற ஒரு ஏமாற்றம் இருக்கே. இல்லை, 2 வயசு குழந்தை எப்படி இருக்கும்? இப்பொழுதுதான் எழுந்து நடக்க தொடங்கி இருக்கிறது. ஓட தொடங்குகிற போது பாருங்கள், இந்த 3 மாசம் 2 வயசுக்குள்ள நிறைய நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா? ஆமா, 2 வயசுக்குள்ள தான் இப்போ அதிர்வுகளை. இப்போ அதான் 2 வயசுக்குள்ள இங்கே அப்படியே போய் அரிசி பருப்பை வாங்கிட்டு போகும்போதே அதிர்றீங்கல்ல, அது அதிர்வு இல்லையா? ஏன் கைது பண்றீங்க? ஏன் தடுக்கிறீங்க? என்ன காரணம்? திமுக செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், மக்களுக்காக மக்களினுடைய எதிர்பார்ப்பை தான் நான் கேட்கிறேனே தவிர மக்களுடைய மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? விஜய் விட மாட்டாரா என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர் அரசியல் களத்துக்கு இப்போ போராட்டம் இல்லை. இந்த போராட்ட வலிமை என்பது ஒரு ஆயுதமாக இருந்தாலும் கூட ஆளும் அதிகாரம் கையில் இருக்கிற போது இது அனைத்தும் தவிடுபடியாகும். ஆனால் இப்போ ஜனநாயகன் தான் இறுதி படம்னு விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. ஆனால் அடுத்த படத்தினுடைய பேச்சுவார்த்தையில் விஜய் அவர்கள் இருப்பதாக செய்திகள் வருது. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய் செய்திகள், எல்லாமே பொய். ஜனநாயகன் படத்தோடு தளபதி விஜய் அவர்கள் அந்த படத்தை நிறுத்தி கொள்கிறார், இதோடு முடித்து கொள்கிறார், அரசியல் களத்திற்கு வர இருக்கார். ஏன்னா இப்போ நீங்கள்லாம் கேள்வி கேட்குறீங்களா, இதுக்கு பதில் வேணும்ல.
அந்த ஜனநாயகன் முடிந்ததற்கு பிறகு பாருங்கள். ஆகஸ்ட் வரை பொறுத்துருங்க கொஞ்சம். ஜனநாயகன் படம் விரைவில் வரட்டும். விரைவில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய அரசியல் இருக்கு எதிர்பார்க்கிறோம். இருக்கு. இந்த காற்று மண்டலத்தில் கலந்திருக்கிற நல்ல காற்றுகள் வரவேற்க நாடு முழுக்க காத்திருக்கிறது தளபதி விஜய். அது மட்டுமல்ல, நடக்கிற சம்பவங்களில் கேள்விகளால் துளைத்தெடுக்கப்படுகிற தருணம் அரங்கேற்றமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அடக்கப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உயர்ந்த பீடமாக உச்சாணி கொம்பில் நின்று கூக்குரல் இட்டாலும் எதிரிகள் நிச்சயமாக தவிடுபொடி ஆக்குவதற்கு தமிழ்நாட்டின் வீதிகளில் வலமருக காத்திருக்கிறார் தளபதி விஜய். பொறுத்திருங்கள் ஆகஸ்ட் வரை. ஓகே சார், தாவேகா குறித்தும் தாவேகாவின் செயல்பாடுகள் குறித்தும் பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.